இங்கே உட்காந்துக்கலாம் கமதி. சரிக்கா சாப்பாடு எடுத்து வைங்க. நான் நிறைய கூப்பிட்றேன். கூப்பிடு ஒன்று கூட வண்டியில இருந்து இறங்காம ஆட்டம் போட்டுக்குதுங்க பாரு. மணி அதை வீட்டுக்கு போனால் கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. இதுக்கும் வீட்டில் மாடுல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாப்பிட்டு கிளம்பி வேண்டியதுக்கா. வேற என்ன வேலை இருக்கு? வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா உங்கள் வீட்டுக்கார்கிட்ட? உள்ள தண்ணி வச்சாரா புல்லு போட்டாரானே? கல்யாணம் வச்சுட்டு வந்துடும். சரி அவர் வயலில் கிளம்பிட்டாரா? மாடுங்களாம் வீட்டில் கத்தின்னு தான் இருக்கும். ஒன்றே எடுக்கல அவரு. சரிக்கா சாப்பிட்டு கிளம்பிடலாம்க்கா. சாப்பாடுலாம் பார்சல் கட்டணுமே. கும்முன்னு அப்படியே பார்சல் கட்டி எடுத்துன்னு வந்துருக்கலாம். தூக்க சட்டில் எடுத்து வந்து இப்போ தப்பா போச்சு. எல்லாருக்கும் பேலை வச்சு சாப்பாடு போட்டு கொடுக்கணும். சரி டைம் ஆகுது. நான் வந்துட்டேன். முடியாது 2 தான் பார்சல் கட்ட முடியுது. கீதா ராணி பெரிய படம் மாதிரி கூப்பிடணும். அதுதான் பசி சொல்லினே இருந்தாங்க. கூப்பிடு. ஏக்கா இது என்ன கோயிலா? இது கூழ் ஊத்துறாங்களா? தூக்கு சட்டில் எடுத்து வந்து நின்னுக்கா? ஆமா கூழ் ஊத்துறாங்க இங்க. அப்ப எதுக்கு வந்து நின்னுக்கா? அது வண்டியில எகிரி குச்சி 2 பேரும் வந்திருக்கீங்க. ஜெட்ட பாத்ரூம் வந்துச்சா? ஆமா பாத்ரூம் போறது தான் தூக்கு சட்டி எடுத்து வந்துறோம். யாரப்பா தாய் கேளுக்கு என்ன கோவம் வருது? அப்புறம் வேற எதுக்கு வந்தீங்க? ஏடி பசிக்குதுடி. ஏதோ சாப்பிடுறதுக்கு மத்தடி நாள உட்கார்ல சொல்லிட்டு இடம் பக்கத்துக்கு வந்தா. ஏமா இப்பயாவது எங்களுக்கு சோறு போனன்னு ஞாபகம் வந்தது. காலையில சுத்துறோம் ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி தரல நீ. ஏடி வரும்போது சர்பத்ல குடிச்சிங்களா? பச்சை தண்ணி கூட குடிக்கலன்னு சொல்ற. அது நீ வாங்கி தரல. பெரிய பொண்ணு தான் வாங்கி கொடுத்தா. ஆமா அதுவே என்கிட்ட கடை சொல்லி தான் வாங்கி குடிச்சிருக்குது. வீட்டுல போய் காசு தரோம். எடி நம்ம 2 பேரும் அப்படியே பழகலாம். உன் கண்ணில் நீர் வடிந்த என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இங்க பாரு இந்த நடிப்புல நடிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத. வீட்டுக்கு போறதா 500 ரூபாய் எண்ணி வைக்கிற. இந்த மாதிரி நடிச்சு எவ்வளவு துட்டும் ஏமாத்திருக்கேன். என்ன வந்துட்டா உன் கண்ணில் நீர் விழுந்தால் என் நெஞ்சில் ரத்தம் வழிதான். எனக்கு தான் வழியை போது இப்போ. ஏன் பெரிய பொண்ணு என்னாச்சு? உடம்புக்கு ரொம்ப சரியில்லையா? உடம்புல நல்லா தான் இருக்குது. இப்போ உன்னை புழக்க போறல. அப்ப என் கையில இருந்து ரத்தம் வரல. அதை யோசிச்சு பார்த்தேன். சரி விடு 500 ரூபாய் தானே கொடுக்குறேன். அதுக்காக அடிக்கலாமா? வந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலை எல்லாத்தையும் நல்லா பார்ப்பாங்க. அது உன்னால தாய் கேள்வி கோச்சிக்குது மேல. அது வந்ததே சாப்பிட்றதுக்கு. அது சாப்பிட்றதுக்குள்ள என்ன கோவம் வர்றதுக்கு? வாய பாரு. இந்த காதுல இருந்து அந்த காது தூரம் போயிடுது பாரு. எம்மாடியோ பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஏக்கா ராதிகா கலைங்க காணுமா? வண்டியில தானே இருந்தா? வண்டியில தான் இருக்க. சாப்பிட்டுக்கு வரலையே. அவ வீட்லயே சொல்லிட்டா போய் சாதா எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு. இப்போ எங்களை பார்த்த மட்டும் உனக்கு எப்படி இருக்க? நம்ம பயணம் பண்ற நேரத்துல டிராவல் பண்ற நேரத்துல புளி சாதம் உடம்புக்கு நல்லது. இதை ஓடல கெட்டில் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு ஒத்துக்காது. இதை காலையில வெள்ளனா ஏந்து செஞ்சுட்டேன். வேணா நாங்கள் தலைப்பாடு அடிச்சிங்கன்னா சொல்லிட்டு போய் எங்க கேட்டுதுங்க. இதை விட்டாலும் நமக்கு வேற வழி கிடையாது. ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடாம தான் பின்னாடியே வந்து நிற்குங்க. எனக்கு வாங்கி கொடுன்னு. அதனால புளி சாதமே சாப்பிட்டு அந்த காசை நம்ம தனியாக செலவு பண்ணிக்கலாம். யாருக்கு புளி சாதம் வேணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்க மதியம் மற்றவங்க பட்டி கிடக்கட்டும். வீட்டில் போய் கறி மீன் ஆக்கி சாப்பிட்டோம். ஏன் மொத்தத்தை நீங்களே சாப்பிடலான்னு பாக்குறீங்களா? இந்த மரத்திலே கட்டி போட்டுட்டு வந்துடுவேன். ஓவரா பேசுது. சரி உட்காருங்கம்மா. ஆளுக்கு ஒரு உருண்டை பிடிச்சி தரேன். உருண்டை பிடிச்சி தரீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் வைக்கிற சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். வீட்டுக்கு போத்த இல்லையா? டைம் தான் இருக்குல்ல. கோயில் கொலை சுத்தி பார்த்துட்டு போலாம். இவங்களை வச்சுங்க. அதுக்காக நீ ஆசைப்படாத கோமதி. நாங்க என்ன பண்றோங்களா? ஒரு இடத்துக்கு போனோமா வந்தமா இருக்க மாட்டாளுங்க. லேட் பண்ணிடுவாங்க. நான் வேற வீட்டுல வர மாடு வேற விட்டுட்டு வந்துருக்கேன். அதுங்க வந்து தண்ணி இல்லாம கூட கஷ்டப்பட்டு கிடக்குங்க. வீட்டில் தான் அவ்வளோ வேலை இருக்குது. மாடு இருக்குதுன்னு தெரியல. உங்களெல்லாம் யார் வர சொல்றது? வீட்டில் இருக்க வேண்டியது தானே. வந்த இடத்துல எங்களை ஒரு கோயில் கொலை சுற்றி பார்க்கறதுக்கு விடுறீங்களா? ஏன் கோமதி கைதில் கூட்டு வந்து வச்சு உயிர் எடுத்துன்னு கிடக்குறா? ஏன் உள்ள கூட்டு வரும்போது என்ன கூட்ட விடாத? நாங்களாம் இருக்க இடம் தெரியாம இல்லை. நாங்கள் கூட வீட்டில் மாமியார் புருஷன் குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கோம். நாங்கள் அதுங்க சோறு தண்ணி இல்லாமல் இருக்குது சொல்லிட்டு நாங்கள் கவலைப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் பாட்டு ஜாலியாக இல்லை. உங்களுக்கு யாரை பத்தி அக்கறை கிடையாது. இருப்பீங்க. உங்களை மாதிரி என்ன இருக்க சொல்றியா? இரு யார் வேணாம்னு சொன்னது? பொம்பளைங்களாமா இவளுங்க? அப்படியே நடிக்கும். ஆமா வீட்டுல இருந்தா கூட ஒரு வேலை வெட்டி செய்யாது. அந்த அண்ணன் எல்லா வேலையுமே செய்வாரு. சும்மா இது வேலை செய்யற மாதிரி அந்த பால் தூக்கணும். தூக்கி இந்த பக்கம் அந்த தெருவை சுத்தி கிடக்கும். சும்மா நடிக்குது பத்தியா? கோமதி எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா. வண்டியில உட்கார சீக்கிரம் சாப்பிட்டு வந்து எனக்கு வீட்டுல விடுங்க. நாங்கள் சாப்பிட்டு பொறுமையாக தான் வருவோம். உங்களுக்கு ரொம்ப அவசரம் நடந்து போங்க. நான் இதுக்கு நடந்து போறேன். நீ போடி நடந்து. நீங்கள் தான் ரொம்ப அவசரம் சொன்னீங்க. நீங்கள் நடந்து போங்க. இதெல்லாம் கத்திரிக்காய் மத்தம் வந்துருங்க. என்ன வாயாடுது பாரு. இங்க பேர் கோமதி இனிமே இவங்க வர இடத்துக்கு அதை செஞ்சு கூப்பிடாத. நீ தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. நான் வர மாட்டேன். எப்பா ரொம்ப சந்தோஷம். இனிமே இதை கூடவே கூடாதுக்கா. எங்கேயுமே வீட்டிலே கிடக்கட்டா. ஏன் பெரிய பொண்ணு சும்மா இருக்க மாட்டே நீ? நான் பாட்டு நான் உண்டு என் வேலை உண்டு தான் இருக்கேன். அவங்க தான் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள சும்மா இருக்க சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. புரியுதா? வீட்டுல வந்து உங்க மாமியார் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. வயசானவங்களை வேற விட்டுட்டு வந்திருக்கோம். போய் அவங்கள போய் பார்க்க தேவையா? என் மாமியார்லாம் நல்லா தான் பத்திரமா தான் இருக்கும். அதெல்லாம் யாரும் பார்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏண்டி நீ ஏண்டி மூஞ்சி நிறைய உள்ள கிட்ட வந்து நின்று தள்ளி நிலாண்டி பேசுறாங்கன்னு தெரியல. இல்ல காரங்க எப்படி பேசுறீங்கன்னு பார்த்துருக்கேன். தள்ளிப்படி. ரொம்ப டெரரா தான் இருக்கு. இருந்தாலும் என் மாமியார் வீட்டில் கூட இருக்காது. சினிமாவுக்கு போயிருதோ பீச்சுக்கு போயிருதோ எங்கே போயிருதோ தெரியல. புள்ளியை கூப்பிட்டுங்கன்னு பேத்தியை கூப்பிட்டு அந்த பாட்டு ஜாலியாக சுற்றினே இருக்கும். எதை பற்றியுமே கவலைப்படாது தெரியுமா? நீ தான் சொல்கிற வயசானவங்க பாவம் போய் பார்க்கணுன்னு. எப்படி பேசுற பாரு மாமியார. இவன் நம்ம பக்கத்துல வந்து பார்த்த மாதிரி. சரி சாப்பிடலாமா? உட்காருங்க. ஏக்கா உட்காருக்கா. அந்த கோமதி சொல்லிட்டேன். இனிமே இவங்க வர மாதிரி இருந்தா எங்கேயுமே கூப்பிடாத. புரியுதா? நான் வர மாட்டேன். எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது. இன்னைக்கு புடவை எடுக்க போய் எக்ஸாம்பிளுக்கு அதனால தான் வேலை விட்டுட்டு வந்தேன். புரிஞ்சுதா? இனிமே எதுக்குமே கூப்பிடாத. நேரம் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தமா போயிடமா போகணுமான்னு இருப்பேன் நான். சரி கோப்படாதீங்க உட்காருங்க. நீங்கள் வரலன்னா எதுக்கும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எதுக்கும் வர மாட்டோம். நீங்கள் பெரிய இதுனா நாங்களும் பெரிய இதுதான். புரியுதா? நீங்கள் 2 பசங்க வச்சுருக்கீங்க. உங்களுக்கும் பொண்ணு இருக்குது. உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் காட்சி அதுன்னு வைக்கும் போது நிச்சயம் நம்மளுக்கு புடவை எடுக்கணும். கல்யாணத்துக்கு மண்டபம் பார்க்கணும். அப்புறம் காய்கறி வாங்கணும். வாடகை வாங்கணும். அது இதுன்னு எதுனா ஒன்று சொன்னீங்க வச்சுக்க. யாருமே வரமாட்டோம். நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. நீ ஒன்றும் வரத்தவல்ல. நான் மட்டும் இல்லை வேறு யாருமே வர மாட்டாங்க. உங்களை மாதிரி நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா பார்த்தோமா மொழி எதுமா சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். திமிரு பிடிச்சவன். அவருக்கு என்ன பேசுறீங்க? உட்காருங்க. இட்டா இருக்கு ஈடு திமிர் பிடிச்சவங்களுக்கு திமிரா நடந்துக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. புரியுதா? நீ எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் நாங்களும் நடந்துப்போம். படம் இருக்கு சொல்லிட்டு நீ திமிரில் ஆனா அந்த படம் எங்கள் கிட்டே இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு எங்ககிட்ட வரும். அப்போ நாங்கள் ஆடுவோம். தெரிஞ்சுக்கோ. சம்பந்தமே நம்ம கூறு கட்டவை எப்படி பேசுன காப்பார். பாத்தீங்களா கோமதி? பணம் இருக்கு நான் ஆடுறேன். ஆமா பீரோ ஃபுல்லாக கட்ட பணம் வச்சுக்கிறேன் நகை வச்சுக்கிறேன். அந்த திமிரில் தான் ஆடி கிடக்குற. யாரையும் நான் மதிக்க மாட்டேன். எதுக்கும் வர மாட்டேன். எதுக்கும் போக மாட்டேன். ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வருவேன்னு சொல்லிட்டு. ஆமா இவ பார்த்தா
எங்க வீட்டு பீரோல அப்படியே பண்ணமோ அப்படி நகையா அப்படியே கட்ட அடுக்கி வச்சிருக்கேன். ஆமா, எங்க வெளியில வரும்போது இந்த நைட்டி ஒரு மாட்டின்னு வந்துடுற டை. இந்த வயசு உனக்கு இந்த டை தேவைப்படுதா? வயசான தானே ஆக்காமியும் பாயில பல்லு இருக்குதான்னு பார்க்கலாம். பல்லு செட்டு பாட்டிங்கன்னு சுத்தின்னு வந்து நிக்கியா? ரொம்ப ஓவரா தாண்டி பேசுறேன். நீ பல்லு செட் அடி பாரு பல்ல பாரு. பல்லு செட்டு தான் நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இப்போ தான் கிளியர் ஆச்சு. டை அடிக்குது, அதுவும் டை ஒரு கருப்பு டை அடிச்சா கூட பரவாயில்ல, கலரை பிரச்சனை இல்லை. பார்க்கும்போது வாந்தி வருது. சாப்பிடும் போது ஏன்டி வாந்தி கிந்திலாம் பேசினிக்க? இன்னும் நம்ம சாப்பிடவே ஆரம்பிக்கலையா? ஐயோ இம்சமா இவங்கிட்ட. ஆமா இந்த மாதிரி கலர் டைல எங்க விக்குது தெரியல. உன் மாமா வீட்ல விக்குது. அப்படியா? எங்க மாமா வீட்லயா? நைட்டி பாரு நல்லா. ஆமா உன் பேண்ட் சட்டை ரொம்ப அழகா இருக்குது. என் நைட்டி சொல்றதுக்கு வந்துட்டேன். இந்த நைட்டி இது கவுன் இது. கத்திரிக்காக்கு நைட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஆமா ஆமா கத்திரிக்காய் நைட்டி போட்ட மாதிரியே தான் இருக்கு. நாலு முடிய பல்லுல தட்டி கையில கொடுத்துருவேன். தட்டுங்க பார்க்கலாம். என் பல்ல செட்டிங் பல்ல உங்க பல்லு மாதிரி தட்டணும்னு கையில வரதுக்கு ஏதோ ஒரிஜினல் பல்லு குத்தி வச்சு தட்டினா கூட வராது. எதுக்கு எங்க அக்கா ரொம்ப பண்ணி வைக்கீங்க? சும்மா டைம் பாஸ்க்கு. எல்லாம் பணத்திமு இருக்கா? பணத்திமு ஆடின்னு கிடக்குது. இது கதை நம்மளுக்கு எதுவுமே தெரியாது பாரு. புதுசா பணம் வந்துச்சு ஆடின்னு கிடக்குது. ஆமா புது பணம் மனசு வந்து கொட்டிச்சு அதை ஆடின்னு நானு. நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல மாத்து ட்ரெஸ் கூட இல்லாமல் இருக்குக்கா. இப்போ பார்த்துக்கிங்க அது பீரோ ஃபுல்லாக பட்டு புடவை தான் விதமாக வச்சுக்குது. ஆனால் அப்போ கஞ்ச பீஸ் தனி மாதிரி இந்த நைட்டி மாட்டி சுற்றுது. ஆமா எனக்கு மாத்து புடவை கூட இல்லை. நீ கிட்ட சொன்னா இவதான் எனக்கு வாங்கி அடக்கி கொடுத்துருக்கேன். இப்படி தேவையில்லாத எதுக்கு பேசுற? பெரிய சண்டை ஆயிட போகுது. ஃபங்க்ஷன் முடிவு வரைக்கும் கொஞ்சம் அமைதியா ரெடி. ஓ அதுக்கப்புறம் சட்டப்பட பரவாயில்லையா? இதெல்லாம் மாட்டும் போது நல்லா கேள்வி கேட்டுருந்தோம். நம்ம வாய முடின்னு இருந்தால் ஓவரா சீன் போடுது. ஃபங்க்ஷனுக்கு வராதான் வந்தால் கூட அப்படியே மொழி எடுத்துட்டு போயிடுமா சாப்பிட்டுட்டு. வரவே வராதுன்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. ஆமா உங்களுக்கு ஆவாதே ரொம்ப ஓவர். நானும் கேட்கணும் ரொம்ப நாளாக வச்சிருந்தேன்க்கா மனசுல. கும்பிடுது ஒண்ணு வந்து பிடாரியே ஊர் பிடாரி வேட்டிச்சா அந்த மாதிரியே ஆடி கிடக்குறான். நம்ம ஐயோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம புடவை எடுக்க வந்த மாதிரி ஆடி கிடக்குறா பாரு. யா வீட்டு ஃபங்க்ஷன்னா நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். நீ கூப்பிட்டா நான் வர மாட்டேன்டியே. சரி இப்படியே சண்டை போட்டுன்னு இருங்க. நான் போறேன். எங்க போறேன்? அந்த தூக்குச்சட்டி இப்படி கொடுத்துட்டு போ. பசியில் அவனுக்கு மயக்க வருதுன்னா சோத்த தூக்கின்னு போகுது. உட்காருங்க சாப்பிடலாம். சாப்பிட வேணா ஒண்ணு வேணாம். இவ்வளோ ஒரு ஆளுநர் ஒரு பேசுறதுல ஒரு பேச்சு நீ எடுத்துக்க. சாப்பிடாமலாம் இருக்காதுக்கா சாப்பிடுக்கா. ஆமா வயசான காலத்துல எங்க மயக்க கேக்கு போட்டு ஊந்துட்டேன்னு வச்சுக்கேன். எங்க மேலதான் ஒரு படி இன்னும் தின்னுக்கின்னு சொன்னா வாயில உடச்சுவேன். ஓ அப்ப வேணா சொல்லணும் சாப்பிடுங்க அப்படி சொல்லணுமா? நீ பேசாத. ஏன் உண்மையெல்லாம் சொல்லிட்டு கோவமா என் மேல? பெரிய பொருள் நீ அமைதியா இருக்கா இல்லையா? சரி உங்களுக்காக நான் அமைதியா இருக்கேன். உட்கார் ஒழுங்கு மதியா. ஓகே நான் போய் வண்டியில உட்காரேன். வந்து சேருங்க. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுக்கா. உமதி சாப்பிட வர ஒண்ணு வேணா சொல்லிட்டேன். எல்லாத்தையும் அவளுக்கே கொட்டு. அக்கா கஷ்டப்பட்டு சாப்பாடு சேர்த்து நீ தானே கடை ஹெல்ப் பண்ண. நீயே சாப்பிடாம போனா எப்படிக்கா? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுங்க. எனக்காக சாப்பிடுக்கா. விடுக்கா போய் தொலைட்டா. ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்க. உட்காருங்க சாப்பிடலாம். பிரியாணி வாங்கி தரல தானே போவா? கோபுர்த்தி பிரியாணி நாங்க பார்த்தே கிடையாது பாரு. சோத்தரி இல்லாம தான் வீட்டுல சுத்தி கிடக்கும். பிரியாணி இல்லாம தான் ஆடுது. அப்புறம் சாப்பிடுங்க உட்காந்து புளி சாத்த. அது எனக்கு தெரியும். நீ வாய மூடி. நீ அவளோட கூட்டாளி தானே. சும்மா இங்க நடிக்காத. சரி சாப்பிடுங்க. உட்காருங்க. அவளை வாய முடிய கம்முன்னு சாப்பிட சொல்லு. எதனா பேசுறேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் தூக்குச்சட்டத்துக்கு மண்டையை உடைச்சுவேன். ஏக்கா எதுவாக இருந்தாலும் ஒரு லாஜிக்கோட பேச சொல்லுக்கா. அவங்கள லூசு மாதிரி பேசி கிடக்குது. வாய முடி நீ எப்படி சாப்பிட முடியும் சொல்லு? ஏன்டி இம்சை பண்ற? இல்ல அது சொல்லுதுன்னு நீ கேட்கறிய பத்தியா? வாய முடி சாப்பிட சொல்லுது. எப்படி சாப்பிட முடியும்? மூக்கலை சாப்பிட முடியும் சொல்லு? அது வேணா மூக்கால சாப்பிடும். அதுக்கு அவ்வளோ பெரிய மூக்கு இருக்குது. எனக்கு அவ்வளோ பெரிய மூக்கா இருக்குது மூக்கால சாப்பிட்றதுக்கு. வாயை தந்தா நான் சாப்பிட முடியும். வாயை தரப்பன்னு சொல்லுங்க. அம்மா எனக்கு ஏற்கனவே லோ பிபி லோ சுகர் எல்லாமே இருக்குது. இவங்க 2 பேர்கிட்ட மாட்டிக்கினேன். இப்போ மயக்க போட்டு நான் விழப்பறம் பார்த்தனே இரு. ஏக்கா உங்க காலத்துல செயினுங்கக்கா அது வடி குத்துது நான் ஊற்றி வச்சுருக்கேன் பேக்ல. அங்கே செயின் தானே விற்கிற செயினா குத்துறதுக்கு? இல்லடி இந்த வெயில கொஞ்சம் கசகசன்னு இருந்தா அதை ஊற்றி வச்சிருக்கேன். ஆமா உங்க அண்ணன் கூட கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இந்த வெயில போயிட்டு குட்டியை நேரம் கூட்டின்னு போறமே ஒரு ஏசி வண்டியில கீசி வண்டியில கூட்டின்னு போகலாம் அப்படியே கிடையாது. உங்க அண்ணனை கூப்பிட்டு ஒரு 4 கேள்வி நல்லா இருக்குன்னு கேட்கறேன். என் அண்ணன் நெஞ்சு வலி வைக்கிறதுக்கா? எதுவுமே கேட்காம இருந்தாலும் வச்சுக்க. மற்றவங்களோட கஷ்டம் எதுவுமே தெரியாது. கேட்டாதான் மற்றவங்களோட கஷ்டம் புரியும். கூப்பிடு உங்க அண்ணனை. என்னைய சாப்பிட்டுட்டு பொறுமையா கூப்பிடலாண்டி. எனக்கு தெம்பிலடி உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு. சரி இவ்வளோ பார்த்தா பாவமா இருக்கு. உட்கார் சாப்பிடலாம். குட்டி என்ன பத்திக்குது கீழே இருந்து மேலே வரைக்கும். டிக்கெல்லாம் பழுத்து போச்சு தெரியும் இந்த வெயில்ல. மற்றவங்களோட கஷ்டத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க ஏசி வண்டியில மாதிரி பாடுது. ஏன் ஒரு ஏசி வெடிக்கிற 2000-3000 கேட்பாங்களா? அது கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கிடக்குறாங்க எல்லாரும். 2000-3000 ரூபாய்க்கு ஏசி வண்டி உங்க மாமா தான் கூட்டு வராரு. சரி ஒரு 10,000 ரூபாய் கூட தான் இருக்கட்டுமே. ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க முடியாதா? என்னக்கா கம்பெனி சொல்லி உங்க அண்ணன் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க முடியாது? கடவுளே. சரி டென்ஷன் ஆகுது. உட்கார சாப்பிடலாம். கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள இவங்க நான் பாடுபட படம் தெரியல. இவங்க நேரம் ஆயிரத்து வீட்டில் சாப்பாடு போட்டுக்கணும். இதை நான் மற்ற நேரில் கொஞ்சம் இயற்கை காத்து வாங்கி சாப்பிட சொன்னா நல்லா படு. சரி நீங்க உட்காருங்க. முதல்ல அதை உட்கார சொல்லு. வாயாடி நின்று பேர். சரி நம்மளும் உட்காரலாம். நான் எப்படி உட்காரு? இடியே ஊருக்குள்ள நிறைய இடம் வாங்கி போடுது. அதை பத்திலாம் எதுவுமே கேட்கவே இல்லை நீ. இடி அது சம்பாதிச்சு அது வாங்கி போட்டுக்குது. அதை போய் நானா கேட்கறதா? கேட்ட படம் கொடுத்துருமா? இல்லடி இடம் வாங்கி போட்டதுனால ரொம்ப திமிர் அதிகமாகி போச்சு. நீ எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கும்போது இவ்வளோ திமிர் கிடையாது உனக்கு. அப்படி இப்படின்னு எதாவது பேச வேண்டியதானே? ஏன் உனக்கு வாய் இருக்குல்ல? நீ பேசி நல்லா வாங்கி கட்டிக்க வேண்டியதானே? அது வாடகை வீட்டில் இருந்தா நீ நான் வாடகை கொடுத்தேன். என்ன அதுக்கு? இல்லடி ஒரு வார்த்தை அப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். மற்றவங்களோட துன்பத்தில் இன்பம் காண்ற பற்றில நீல ஒரு சின்னமா. அது வாடகை வீட்டில் இருந்து அதோட கஷ்டம். இப்போ சொந்த வீடு வாங்கி இடம் வீடு நல்ல நேரம் வாங்கி போட்டு நல்லா சந்தோஷமா இருக்குது. கண்ணு பொறுக்கலையா என்ன? ஆமா இவ நேரம் இவ பேசுறா. நம்ம எதனா பேசினா அப்படியே நம்ம பக்கம் திரும்பிடுவா. நான் பேசுவேன் பரிமளாக்காவை. நீலாம் பேசக்கூடாது. புரிஞ்சுதா? யார் எப்போ மாட்டவங்கன்னே காத்துன்னு இருக்கும். இந்த மட்டும் பிறக்கும் போதே அப்படியே சொந்த வீட்டில் பிறந்துட்டாங்க. எல்லா வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த மறந்து ஆடக்கூடாது. நான் எப்படி வாடகை வீட்டில் நீ பார்த்தா? எங்களுக்கு சொந்த வீடுடி. உன் மாமனார் வாங்கி வச்சுட்டு போனாரு சொந்த வீடு. நீ சம்பாதிச்சு வாங்கினே இல்லை உன் புருஷன் சம்பாதிச்சு வாங்கினாங்களா? அது எங்க மாமனார் சம்பாதிச்சுட்டேன். அப்பா அம்மா சேர்த்து கொடுத்த சொத்து, அப்புறம் மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கின்னு நாங்கள் சம்பாதிச்சோம் எங்கள் சொத்துன்னு பெருமை காட்டுறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தன்னோட சுய இதில் சம்பாரிச்சு பெருமை காமிக்கணும்.
அப்படின்னு அவங்க வீட்டுல சுத்துற நீ தான் சம்பாதிச்சு வாங்கினியா? அது எங்கள் மாமனார் வாங்கி வச்சாரு. நீ நம்ம சம்பாதிச்சு பண்ணிட்டு நான் அப்படிதான் பேசுவேன். மூஞ்சப்பார் பாரு பாரு, ரொம்ப அழகா இருக்கல. இவங்களாம் பேசாம வீட்லயே விட்டுட்டு வந்திருக்காங்களக்கா. தேவையில்லாம நான் தான் நிறைய கூட்டின்னு வந்து உட்காந்து எனக்கு தலை வலிக்குது எனக்கு. வா ஏன்னா மூடுதா பாரு. இதெல்லாம் புழ சண்டையில கோல்டு மெடல் வாங்குறது அதுங்களாம் கூட்டின்னு வந்து முதல்ல நம்ம தப்பு. பாரு, உன்னால கண்டதுல நான் கேவலமா பேசுது. ஆமா இந்த மாதிரி வாயே கிடையாது பாரு. நாங்க தான் குழா சண்டையில கோல்டு மெடல் வாங்கினோம். வாய் முடிந்து உட்காருங்க எல்லாரும். ஓகே. நீ என்கிட்ட நீ எனக்கு ஒரு வெத்தலை பார்க்க சொல்லணுமா? வேணாம் வெத்தலை பார்க்க எதுவுமே வேணாம். நான் அப்படியே உட்காந்துட்டேன். உட்காரு. போதுமா? சொன்னா மட்டும் சொன்னாங்கன்னு சொல்றது. தட்டை பாரு, சாப்பாடு பாரு. வேணாம் சொல்லிட்டு எவ்வளோ சாப்பாடு பத்தியா? முதல் சாப்பாடு எனக்கு எல்லாருக்கும் கொடுக்குறதா வச்சிருக்கோம். ஆமா சும்மாவே நடிப்பா அப்படியே. என்ன கொஞ்சம் பேசுற நீ பாட்டு கொம்பு இருக்கா கேட்டுங்க. அவதான் லூசு கிரிக்கின்னு தெரியலக்கா. நீ கொம்பு இருக்கா கொஞ்ச நேரம் அவகிட்ட சொல்றீ. எல்லாருக்கும் சாப்பாடு தட்டில் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே எனக்கு நினைச்சு பேசுனக்கா. நானே மரத்து மேலே வந்து காக்கா கேட்க எதுவும் பண்ணிட கூடாது நான் பார்த்துனக்கா. இதுங்க இம்சை தாங்க முடியலடி அம்மா. என்னக்கா மரத்து மேலே பார்த்துனக்கா? மாம்பழம் எங்க பழுத்துக்குதா? சாப்பாடு தொட்டு சாப்பிடாம பார்த்துனிக்கியா? இல்லடி காக்கா ஏதாவது உட்காந்துக்கான்னு பாக்குறேன். ஓ, இங்க இருக்கவங்களுக்கு சாப்பாடு பத்துமா பத்தியாதுன்னு தெரியல. இல்ல காக்காக்கு வரியா? இவனா எச்ச கையில காக்கா கூட ஓட்ட மாட்டா. இவள காக்காக்கு சாப்பாடு வைப்பா. காக்கா எதுவும் இல்ல. மதியம் சாப்பிடலாம். ஆமா நாங்க வந்து எச்ச கையால காக்கா கூட ஓட்ட மாட்டோம். நீங்க வந்து அண்டாவா சமைச்சு காக்காக்கோ குருவிக்கோ எல்லாருக்கும் போட்டுட்டு அப்புறமா தானே சாப்பிடுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா அப்படிதான். நான் அப்படியே தெருவில் இருக்கவங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டு அப்புறமா தான் சாப்பிடுவேன். நாங்களாவது எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறோம். நாங்கள் சாப்பாடு ஒரு உருண்டை சாப்பாடு நாய்க்காவது வைப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் நாய் வளர்க்குறீங்களா? ஒரு உருண்டை சாப்பாடு இது வரைக்கும் எதுக்கு வச்சிருப்பீங்க சொல்லுங்க. நாங்கள் மாடு வளர்க்குறோம். ஓ, அப்போ நீங்கள் சாப்பாடு மாடு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. மாடுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கல. இப்போ அதுக்கு தனியாக புல் கம்பு அதெல்லாம் கொடுக்குறோம். புண்ணாக்கலாம். அது பால் கறக்கும், சாணி போடுவோம். சாணியை வந்து தட்டி வரட்டி ஆக்கி விற்பீங்க. அப்புறம் வந்து எருவாக்குவீங்க. அது பால் காய்ச்சினா பால் விற்பீங்க, தயிர் விற்பீங்க, அது நெய் ஆக்குவீங்க, நெய் விற்பீங்க. எல்லாம் பணம்ன்ற காரணத்துக்காக மாடு வளர்க்குறீங்க. நாய்னா அந்த மாதிரி பண்ண முடியாது சொல்லிட்டு நாய் வளர்க்காம பணமாக கொட்டுற மாடு மட்டும் வளர்க்குறீங்க. மாடு வளர்த்தா இவ்வளோ விஷயம் இருக்கா? ஓஹோ, பரிமளக்கா இது மூலமாக தான் பணக்காரா இருக்கு. நம்மளும் வீட்டுக்கு போகிறோம் 4 மாடு வாங்குறோம். நம்மளும் பணக்காரா வரும். ஏன் நீங்களும் மாடு வாங்கி வளங்க. யார் வேணாம்னு சொன்னது? அது காலையில் 4 மணிக்கு எழுந்து அது க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு வீடு வீடாக போயிட்டு கழிவு தண்ணி வச்சுட்டு அது மாதிரி கேட்டுட்டு போனால் எவ்வளோ வேலை கையிடுதுன்னு தெரியும். காலையில் 4 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் எவ்வளோ வேலை இருக்குன்னு. சும்மா ஒன்று பணம் அப்படி கொட்டிட்டு அது மாடு வளர்க்கறதுனால. மாடு வளர்க்கறதால பெரிய கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இங்கே சீன் போடாத. இப்போ இதாக காலையில் இருந்த உடனே மாடு அவுத்து விட்டுரும் வச்சுக்கேன். அதே போய் எல்லார் வீட்டில் போய் கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு வந்துடும். இந்த வேலை எல்லாமே தூக்கி வந்து ஊற்றின்னு கிடக்குறேன். அதுவே போய் இவங்க வீட்டில் கோமதிக்கா வீட்டில் போய் கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு வா. அப்புறம் வந்து 4 முடி வீட்டில் போய் குடிச்சிட்டு வா. அப்புறம் வந்து கீதா வீட்டில் போய் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னால் அது போய் குடிச்சிட்டு இருப்போது. வேலை இல்லாமல் நீ தான் தூக்கி வந்து தந்து ஊற்றிக்கின்னு சீன் போட்டுன்னு இருக்கு. நான் அந்த வேலை செய்கிறேன் பாரு, நான் தான் மாடு வளர்க்குறேன் பாருன்னு. நான்லாம் மாடு வளர்த்தேன் வச்சுக்கேன். அப்படியே அனுப்பிச்சு விட போய் குடிச்சிட்டு வா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு பக்கெட் தந்து வச்சுட்டு இல்லை நீயே கறந்துட்டு அப்படி சொன்னால் கறக்கும் போது வேலை இல்லாமல் உட்காந்து நீ தான் கறந்துன்னுக்கிறேன். மூஞ்சி மொக்கர் கட்டி நல்லா மாடு போய் தாழா போய் எல்லா வீட்டில் கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு வருமா. செடியில் மேய்ச்சிட்டு வந்து அப்புறம் சண்டைக்கு தண்ணி வருவாங்களா. முதல்ல 4 நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் மாடோட சாணி அள்ளி போடு. அதுக்கப்புறமா மாடு எப்படி வளர்க்குறது கற்றுக்கு நான் மாடு வாங்கி வளர்ப்பேன். நான் ஏன் சாணி அள்ளி போடனா? இதெல்லாம் மாடு வளர்க்க போகிறேன் சொன்னேன். வந்து அள்ளி போடுவா. ஐயோ நம்ம கூட மாடு வாங்க நினச்சி நம்மள அள்ளி போட சொல்லுமா சாணியா? அவளுக்கு மாடு வளர்க்கணும் ஆசை இருக்குது. வாங்கடி 4 நாளைக்கு வந்து மாடுக்கு குளிப்பாட்டி அதை மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சாணியில் அள்ளி போட்டுட்டு அவங்க இருக்கிறத பெருக்கிட்டே போங்க. அப்புறம் மாடு வளர்ப்பீங்க. அப்புறமா கொஞ்சம் எதுனா லூசு மாதிரி பேசிட்டு தயவு செஞ்சு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கையில் கூட சாப்பிட்டோம். நீயே எடுத்து கொடு. அவளுக்கு நல்லா கொடுத்தா குத்தம் குறை கண்டுபிடிப்பாங்க. அது கையில் கொடுத்துன்னு வச்சுக்கா சாப்பாடு கூட ஜீர்ணாவாது. ஆமா நான் அவளை கட்டான முடிச்சதா மூஞ்சில தான் எழுதி வச்சுக்கிறேன். கட்டான முடிச்சதுன்னு ஓவரா பேசி சாப்பிடுறதுக்கு அப்படியே மூஞ்சி அடிச்சுவேன். எங்க அடி பார்க்கலாம். ஐயோ கொம்மா இருக்க மாட்டீங்களா? அவ்வளவு முதல்ல அமைதியா இருக்க சொல்லு. நான் அமைதியா தான் இருக்கிறேன். என் பேச்சு வர வேணாம்னு சொல்லு. சாப்பாடு தட்டு தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு பேசியிருந்தா கூட நான் சாப்பிட்டு நிற்பேன். அங்க வச்சுட்டு கையை எட்ட மாட்டேது ஒன்னு எட்ட மாட்டேது தூக்கு சட்டை இருக்கிறது சாப்பிடலாமா? ஆமா அதனால நமக்கு இந்த பொறுப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட பிறந்தது. என்ன மாதிரி விஷயம் போய் நிற்குது. ஒரு எறும்பு தூக்கு சட்டியை வச்சுன்னு சாப்பிடலான்னு பாக்குது. சரி நம்மளும் ஆரம்பிக்கலாம்.